ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்ட்டூன் வட்டி. இனி நம்ம இந்த கார்ட்டூன் வட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சின்சன் மிஸ்டீரியஸ் எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டரியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வரல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ யாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்ட்ரி எபிசோடை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டீரியஸ் எபிசோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட தொடர்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சன் பார்த்தீங்கன்னா ஒரு காசு காப்பி சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிடெக்டிவ் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூட இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சன் கூட புரிபுரி சைமனை பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை காமிச்சு இவங்க தான் புது ஆஃபீஸர், புதுசாக போலீஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேர் தான் சிக்கோ யோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் முடிச்சுல என்னது சிக்கோ யோகோ, இவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட பாஸ் இருந்தாங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அப்படின்னா நம்மளோட மிக்ஸி தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேஸ் நடந்திருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நானும் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா விருப்பத்தோனா டே மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயமாக கத்துறாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆனே நம்மளோட புரி சைமன் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாதிரி வேஷம் போட்டு ஸோ வந்துடுறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான் புரி சைமன். அப்புறம் முடிச்சதில் நீ போய் அந்த கேஸை போய் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட புரி சைமனை பற்றி சொல்கிறான். புரி சைமனில் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா திருட்டு நடந்திருக்கு. ஸோ என்னன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா திருட்டு போயிருக்காங்களாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மசாவை பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ மசாவை பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனராம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட சாக்லேட்லாம் திரும்ப எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறது. நம்ம ஹேரியும் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் தான். எப்படி ஒரு திருட சாக்லேட்டை திருட முடியும்? அவன் நகையை திருடுனா அது ஒரு நியாயம் இருக்குது, சாக்லேட்டை போய் எதுக்கு திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காரு. நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய கேஸ் தான் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிக்ஸியை பற்றி அப்படின்னா சொல்லுவாங்க. நம்மளோட புரி செமனில் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டு இருக்கான். நம்மளோட மிக்ஸியை பார்த்தீங்கன்னா என்னப்பா தம்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கண்ணு தெரியல இது போய் ஏதாவது சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு புரி செமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த சாக்லேட் எங்கேருந்து கச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்புறம் முடிச்சுல எனக்கு கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தினப்பான். இங்கேருந்து தான் கச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புரி செமன் சொல்லுவான். எதில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் கவரை பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளோட மிக்ஸியில் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாக்லேட் டப்பா வச்சு இது எப்படி உனக்கு கிடச்சிது? ஓ இது மாதிரி தான் திருட பயங்கரம், எல்லா சாக்லேட்டும் திருடி இருக்கான் போல. நான் கூகுள் மேப்பில் போடுறேன் இன்னும் எந்த இடத்துல தான் திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் திருட்டே நடக்காது. என்னடா இந்த இடத்துல மட்டும் திருட்டே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தீங்கன்னா பார்க்க போவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒன்று கூட பார்த்தீங்கன்னா திருட்டு போயிருக்காது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாறு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வராங்க. நாங்கள் டிவி கம்பெனிலேருந்து வந்திருக்கோம், உங்கள் சாக்லேட்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இவர் தான் எங்கள் கம்பெனியோட மேனேஜர், இவங்க வந்து உங்கள் சாக்லேட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸியை பார்த்தீங்கன்னா சின்சனையும் நம்மளோட புரி சைமனை பார்த்தீங்கன்னா பெரிய மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா எங்கள் சாக்லேட் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு, வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தி அப்படின்னா சொல்கிறான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தான் காட்டுறான். இந்த இடத்துல தான் நாங்கள் க்ரீமெல்லாம் அழகாக டிசைனாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருப்பான். ஸோ நம்மளோட சின்சனா புரி சைமனா கையை வச்சு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்கும். இதனால டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா சாக்கோபின்னு ஒரு பிக்சர் இருக்கும். சாக்கோபி இதுக்குள்ளே இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு டப்பா திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான சாக்கோபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே இருக்குது. நம்மளோட சின்ன பார்த்தீங்கன்னா சாக்கோபீஸ் ரொம்ப பிடிக்குமா, இது நான் வச்சு சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் பக்கமாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து வருவார். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன புரி செமனை பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்மளோட புரி செமனில் இவன் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் போனோடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லா சாக்லேட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா
எல்லா சாக்லேட்டும் இருக்குது. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான சாக்லேட் இருக்குல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டு ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த நடுப்புல எதனா ஒரு குப்பை இருந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டுருது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சாக்லேட்டும் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து சாக்லேட்டாக பார்த்தீங்கன்னா உருமாற இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புரி புரி சைமனை பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் இவன் அந்த வில்லன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புரி புரி சைமனை பற்றி அப்படின்னா சொல்லுவான். ஏன்னா இவன் கல்லில் தான் எல்லா சாக்லேட்டும் திருட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புரி புரி சைமன் பார்த்தி அப்படின்னா கண்டுபிடிச்சிருவான். அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வரும். இது என்னடா வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த வில்லன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுறான். ஸோ ஆரம்பத்தில் காமிச்சால ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நம்மளே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓ இவன் தானே அந்த வில்லன் அப்படி சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுவான், ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏரியும் மிக்சியும் அப்படின்னா கட்டி போட்டு ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி வச்சு அவங்க பார்த்தா மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு நம்மளோட சிஞ்சன் பார்த்தி அப்படின்னா கத்துவான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நகுந்த அவனை சுற்றுவேண்டா அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இப்படிலாம் பண்ணுறியே அப்படி சொல்லிட்டு நம்மளோட புரி புரி சேமன் பற்றினா சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புரி புரி சேமனில் உடனே அந்த பக்கம் போயிட்டு தலைவா அவனை போடு தலைவா அவன் அப்போதான் வந்து வாயாடினே இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மாறிட்டான். எப்பவும் போல நம்ம புரி புரி சைமன் பண்ற வேலை தானே. ஸோ அப்போ வந்து நம்ம ஹாரி பார்த்தீங்கன்னா அடே பண்ணி போயில என்ன துரோகம்டா பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்து நம்ம ஹாரி பார்த்தீங்கன்னா நம்மளோட புரி புரி சைமனை பற்றி திட்டிட்டு இருப்பாரு. ஸோ நீ ஒன்றும் எனக்கு தேவைடா அப்படி சொல்லிட்டு நம்மளோட புரி புரி சைமனை பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஓடுங்கடா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேரும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்கள விடாதடா கொல்லுடா அப்படி சொல்லிட்டு நம்மளோட அந்த மெயின் வில்லனும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்றான். இவனும் பார்த்தீங்கன்னா அந்த அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி சார் அப்படி சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சுட்டிட்டு இருக்கான். நம்மளோட சீசனும் புரி புரி சைமனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் போடுற அந்த வழியில பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க. இதில் போகிறது சூப்பராக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம நிச்சயம் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துருவான். வந்துட்டானா அவன் ஓடுறா அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட புரி புரி சைமனை பார்த்தீங்கன்னா குப்பை நினச்சிக்கிட்டே எடுத்துரும். டே நான் ஒன்றும் குப்பை இல்லடா அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கத்துவான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டே டே உள்ள போட்டுறாதரா அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயம் இந்த எஜ்ஜுக்கு வந்துடும். ஐயோ இதுக்குள்ள உந்தா நம்ம கதி என்ன ஆகுமே அப்படி சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஓட முடியல. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். ஐயோயோ என்னை யாருன்னா காப்பாத்துங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சிஸ்டம் வேணா கத்துறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வில்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுது. நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அப்பா தப்பிச்சுடா சாமி அப்படி சொல்லிட்டு அவனை பற்றி அப்படின்னா சொல்றான். ஆனா இவன் எதுக்கு நம்மளை காப்பாத்துறான் அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் வில்ல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டிவி பார்க்குற நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ரிமோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த நியூ போலீஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் நியூ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வில்ல பார்த்தீங்கன்னா ஊ சிக்கோயோக்கோ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவான். ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா நினைப்பான். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கணவர் அமைய வேண்டும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிக்கோ அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா கலந்த மாதிரி ஒரு சாக்லேட் யார் வச்சுருவாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்கா பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி முடிச்சுட்டு ஓ நீ இந்த வார்த்தை சொல்றதுக்காக தான் நான் இப்போ இந்த கடையை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உனக்காக நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இவன் பாத்தி அப்படின்னு சொல்லுவான். அடாடே இதனால நீ இந்த சாக்லேட்டே ஆரம்பிச்சியாடா அப்படி சொல்லிட்டு நம்மளோட புரி புரி சேவன் பற்றி சொல்லுவான். இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல அப்படி சொல்லிட்டு என்னோட இவன் பற்றி அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் முடிச்சதில் கவலைப்படைங்க தலைவா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதை பற்றி அப்படின்னு சொல்லுவான். நன்றிடா தம்பி இதுதான்டா ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாத்தி அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நீங்க அப்ப அந்த ஆசைப்பட்ட நீங்க நினைச்சது வந்து நடந்துருச்சா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல இப்ப நான் வந்து என்னோட கனவை நான் மாத்திட்டேன். என்னன்னா இப்ப யார் என்ன மாதிரி போலீஸ் வரவங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்மளோட அந்த மெயின் வில்ல பார்த்தீங்கன்னா என்னம்மா இப்படி குண்டை தூக்கி போட்ட அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் அதிர்ச்சியில பார்த்தீங்கன்னா அப்படி சிலையா மாறிடுறான். என்னடி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா கோமாயிடுறான். அப்புறம் முடிச்சுல இதுக்கு தான்டா இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம முடிச்சதை பத்தி அப்படின்னு சொல்லுவான். நம்ம யாரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னடா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹாரியை பாத்தி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்புறம் பாத்தி அப்படின்னா அந்த அவன் அடியாள் கிட்ட இருந்து ஒரு கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்து நான் செம்ம கோமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இந்த சாக்லேட் கடையே பிடிக்கலடா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டிவியை கூட பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா உடச்சிட்றான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இருக்குல்ல ஆஃப் பண்ணல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறான். ஸோ அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா
திரும்ப அந்த மிஷினில் நின்றுட்டு இருந்தால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்குது. ஐயோ இது நட திரும்ப ஆரம்பிச்சு காப்பாத்துங்கடா கத்திட்டு இருக்கான். நம்மளோட புரிபுரி சேவனில் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டுருது. இவனை பார்த்தீங்கன்னா ஆலியை பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகி எங்கேயோ பார்த்தீங்கன்னா விழுறான். எங்கே விழுறான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மெயின் வெளில மண்டை மேலே பார்த்தீங்கன்னா விழுந்துடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க அந்த கன்னும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்லாம் போகிற அந்த வழியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நம்மளோட அந்த மெயின் வில்லனும் புரிபுரி சேவனும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சிஞ்சன் விழக்கூடாது ஒரு இடம் சொன்னால ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை யாருன்னா காப்பாத்துங்களே அப்படி சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா கத்துறான். என்னையோ தான்ப்பா அப்படி சொல்லிட்டு புரிபுரி சேவனும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஸோ அப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிலையை பார்த்தீங்கன்னா மாறி கிடக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வில்ல பார்த்தீங்கன்னா தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட புரிபுரியும் சேமனும் பார்த்தீங்கன்னா அங்கே ஓஞ்சிட்டு இருக்கிறதுனால ஸோ புரிபுரி சேமனை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. நம்மளோட சிஸ்டரில் பாவம் புரிபுரி சேமன் அவனும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏற்றி அவங்கள பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எபிசோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிஸ்ட்ரியாக கொண்டு போயிருப்பாங்க யார் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் தலையில் ஊத்துனா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல இருந்தால ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே ஒரு மொக்கையாக பார்த்தீங்கன்னா எபிசோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 தான் பார்த்தீங்க அப்படின்னா தரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்தது இந்த எபிசோடு. ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொடுங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எபிசோடும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.